மகள்கள் உயர்ந்த பொறுப்பில் இருந்தும் தந்தையின் இறுதி சடங்கிற்கு வராமல் அவரது உடல் அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டிருப்பதுடன் அதனை காணொளி மூலம் கண்டுகளித்த காட்சிகள் இந்தியர்களிடம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. வாருங்கள், இதுகுறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை பூர்வீகமாக கொண்டவர் சிவசரன் ராம் ரத்தன் குப்தா. இவருக்கு 3 மகள்கள். ஜவுளி வியாபாரம் செய்து தனது 3 மகள்களையும் நன்கு படிக்க வைத்தார். இதில் 2 மகள்கள் ஆசிரியையாக இருப்பதாக கூறப்படுகின்றது. அவர்கள் மூவருக்கும் திருமணமாகி குடும்பத்துடன் வசிக்கின்றனர். மூத்த மகள் அனிதா நேபாளத்திலும், நிஷா உத்தரப்பிரதேசத்திலும், இளைய மகளான பிரியா மும்பையிலும் வசிக்கின்றனர். இந்த நிலையில் தனது முதுமை காரணமாக சிவசரன் ராம் ரத்தன் குப்தா தனது மனைவியுடன் ஹரியானா மாநிலம் சோனிபட்டு மேற்கு ராம் நகரில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் கடந்த 1.5 வருடமாக வாழ்ந்து வந்துள்ளார். இதில் அவரது மனைவி ஏற்கனவே காலமாகிவிட்டார். இந்த சூழலில் ரத்தன் குப்தா நலத்துடன் இருந்தபோது அவரது மகள்கள் தொடர்ந்து போனில் பேசி வந்துள்ளனர். ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்ட பிறகு அவருடன் பேசுவதை மகள்கள் குறைத்துக் கொண்டு உள்ளனர். இந்நிலையில் அவர் கடந்த ஜூலை 4ஆம் தேதி காலமாகினார். அவரது மரணத்தை தொடர்ந்து முதியோர் இல்ல நிர்வாகம் அவரது 3 மகள்களை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவித்துள்ளது. ஆனால் அவர்கள் யாரும் குப்தாவின் இறுதி சடங்கிற்கு செல்லவில்லை. இதனையடுத்து முதியோர் இல்ல நிர்வாகம் மற்றும் உள்ளூர் சமூக உறுப்பினர்களின் உதவியுடன் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் தந்தையின் இறுதி சடங்கிற்கு வராத அவரது மகள்கள் அதனை காணொளி காட்சி மூலம் பார்த்துள்ளனர். நேபாளத்தில் ஆசிரியையாக வசித்து வரும் அவரது மூத்த மகள் தனது தந்தையின் இறுதி சடங்குகள் முறையாக நடத்தப்பட வேண்டும் என்று கோரி ஆன்லைனில் 5100 ரூபாய் அனுப்பியுள்ளார். தவிர அந்த சடங்கு காணொளியை தனக்கு அனுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. மகள்கள் இருந்தும் தந்தையின் உடல் அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது.